ஸோ வணக்கம் தோலா தோழி, இன்றைக்கி ரேபிடோ ஆன் பண்ண போகிறோம். ஆன் டியூட்டி கொடுத்துலாமா சொல்லிட்டாச்சு. என்னப்பா இது லோடிங் இவ்வளோ நேரம் ஆகுது. சரி, கரெக்டாக மணி 8 மணி ஆச்சு. இப்போ தான் கரெக்டாக லாகின் பண்ணியிருக்கோம். பாப்பா ஆர்டர் எப்போ வருதுன்னு. தோலா தோழி இப்போ தான் சொல்லிட்டு இருந்தோம் ஆர்டர் வரலன்னு சொல்லிட்டு. ஆனால் கரெக்டாக இப்போ நம்ம சொல்லி ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் டக்குனு ஒரு ஆர்டர் வந்துருச்சு. வாங்க போய் பிக்கப் பண்ண போகலாம். இப்போ தான் காய்ஸ் ஆர்டர் வந்துருச்சுன்னா பிக்கப் எடுக்க போகலான்னு சொல்லி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். திடீர்னு ஆர்டர் கேன்சல் பண்ணி விட்டாங்க. என்னாச்சு தெரியல பாவம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணுவோம். ஆனால் இப்படி ஆர்டர் கேன்சல் பண்ணாலும் நம்மளுக்கு தான் ரேட்டிங்ஸ் எல்லாம் குறையும். ரேட்டிங்ஸ் போனாலும் பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்து ஆர்டர் வரும்போது ரேட்டிங்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தோலா தோழி நம்ம துடிலியூரில் வெயிட் பண்ணி பார்த்தாச்சு. 10 நிமிஷத்துக்கு மேலேயே வெயிட் பண்ணி பார்த்தாச்சு. ஆர்டர் எதுவும் வரல. கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் ஆகியும் ஆர்டர் எதுவும் வராத காரணத்தினால இப்போ நம்ம வந்து வேறு லொக்கேஷனுக்கு போக போகிறோம். ஒன்று நியர்பை லொக்கேஷனில் வந்து புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அப்படி இல்லாட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேயும் ஆர்டர் வராட்டி நம்ம காந்திபுரம் தான் போகணும். காந்திபுரத்துக்கு போனால் கண்டிப்பாக 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் வரும்னு சொல்லி ஒரு அஷூரன்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த அஷூரன்ஸ்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா 1 மணி நேரம் ஆனாலும் ஆர்டர் வந்தாலும் வரலாம், 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் ஆர்டர் வராமலேயும் இருக்கலாம். ஸோ நம்ம வேறு லொக்கேஷன் போவோம். போய் புது பஸ் ஸ்டாண்டில் போய் ஒரு 5 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணுவோம். பட் அங்கேயும் ஆர்டர் வரலைன்னா வேறு வழியே இல்லை, நம்ம காந்திபுரம் தான் போகிறது தான் ஒரே வழி. சரி வாங்க போவோம். ஸோ இப்போ மட்டும் ஒரு ஆர்டர் ரேபிடோவில் விழுகலை. ஸோ ரேபிடோ நம்பிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு. இன்னொரு ஆர்டர் நம்ம லாகின் பண்ணி வச்சுக்கலாம். அதான் இன்னொரு ஆப்பும் லாகின் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆப் என்ன ஊபரில் வந்து ஆர்டர் வரும், ரேபிடோ வந்து ஆர்டர் வரும். அப்போ என்ன பண்ணணும்னா ரேபிடோவில் ஒரு ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஊபரில் வந்து ஒரு ஆர்டரை செக் பண்ணிட்டு அப்புறம் ஊபரில் கோ ஆஃப்லைனை கொடுத்துட்டு நம்ம ஒரு ரேபிடோவில் ஆன்லைனில் இருக்கணும். ஸோ இதுதான். சரி பார்ப்போம், ரெண்டுத்துக்கும் பார்ப்போம். இது ஆர்டர் விழுகுதுன்னு பார்ப்போம். மணி 8:45 ஆச்சு, இன்னும் ஆர்டரே வரல. வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிகிட்டே தானே இருக்கும். இன்னும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஆனால் தோலா தோழிகளே, இன்றைக்கி 12 மணி மட்டும் இன்றைக்கி ஓட்ட போகிறேன். ஆர்டர் விழுகிறதோ இல்லையோ 12 மணி மட்டும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆர்டராவது விழுகுதான்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறேன் பார்த்துட்டு. சம்டைம்ஸ் இந்த ரேபிடோ ஆப்பில் இந்த மாதிரி எல்லா டெலிவரி ஆப்லையும் இப்படி தான். ஒரு சில நாள் சுத்தமாக ஆர்டரே வராது, ஒரு ஆர்டர் கூட வராது. நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும், 2 மணி நேரம் வெயிட் பண்ணால் தான் ஒரு ஆர்டரே வரும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். ஸோ இன்றைக்கி வெயிட் பண்ணி பார்ப்போம் 12 மணி மட்டும் ஒரு ஆர்டர் வருதா இல்லையான்னு பார்த்துக்கலாம். தோலா தோழி 1 மணி நேரம் கழிச்சு ஃபஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு. வாங்க பிக்கப் பண்ண போகலாம். ரேபிடோ புக் பண்ணியிருந்தாங்க. ஒரு நிமிஷம். அது எப்பயுமே ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்காங்க. 26 உட்காந்துக்கோங்க. அப்போ பார்த்துக்கோங்க. சரி, ஸ்டாக் வந்து ஒரு 4 ட்ராப் லொக்கேஷன் வந்தாச்சு. அமௌண்ட் வந்து 130 கொடுத்துட்டாங்க. சொல்லி நம்மளுக்கு வந்து அடுத்த ஆர்டர் விழுந்துருச்சு. கேன்சல் பண்ணோன்னே அடுத்த ஆர்டர் வந்து விழுந்துருச்சு. இதுதான் இந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்தாலும் காந்திபுரத்தில் வந்தாலும் உடனே ஆர்டர்லாம் விழுந்துகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம எங்கே இருந்தாலும் ஒன்று டார்கெட் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருது, இல்லாட்டி காந்திபுரத்துக்கு வருது. இப்போ 2வது ஆர்டர் வந்துச்சு. வாங்க பிக்கப் பண்ண போகலாம். அதே ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி தான். வாங்க போகலாம். ரயில்வே ஸ்டேஷனில் மட்டும் எப்போவுமே இந்த மாதிரி கூட்டம் இருந்துகிட்டே இருக்குங்க. எப்போ பார்த்தாலும் கூட்டமாக இருக்கும். இந்த இடத்துல டிராஃபிக் ஆகும், பஸ்ஸெல்லாம் ஒரே இடத்துல நிற்கும். கொஞ்சம் பிரச்சனை தான். கொஞ்சம் இதெல்லாம் நம்ம டேக்கிள் பண்ணி தான் ஓட்டி ஆகணும். சரி வாங்க போவோம். செகண்ட் ஆர்டர் பிக்கப் பண்ண எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்டர் கேன்சல் பண்ணாமல் இருந்து பரவாயில்ல. பட் அவங்க போட்டிருக்கிறது வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட் கேட் தான். நம்மளை பேக் கேட் வர சொல்கிறாங்க. இருந்தாலும் போவோம். நம்மளுக்கு ஆர்டர் வரலையேன்னு சொல்லிட்டு நம்ம அப்படி போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை போகிறதுனால. ஸோ செகண்ட் ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணிட்டு இப்போ ட்ராப் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். இந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப க்ரௌடாகவே இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல. இந்த பிரிட்ஜில் இங்கே எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். எப்போ நம்ம சொத்தோட நம்ம வந்து செகண்ட் ரைட் முடிச்சாச்சு. செகண்ட் ரைடோட அமௌண்ட் எவ்வளோனா 45 rupees. ஆனால் கஸ்டமர்ஸ் நம்ம கன்ஃபார்ம் 75. இது நம்ம அன்எக்ஸ்பெக்டட். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் அப்புறம் கஸ்டமருக்கு போட்டிருக்காரு. தோலா தோழி நீங்கள் எங்கே போனாலும் கையோட வாட்டர் கேனில் தண்ணி பிடிச்சிட்டு போயிருங்க. இல்லாட்டி நம்ம கடையில் வாங்குற மாதிரி தான் ஆகும். இன்றைக்கி கடையில் வாங்கியிருக்க வாட்டர் கேன் கம்பெனி நேம் வந்து கோவை வித் ஆடட் மினரல்ஸ்னு போட்டிருக்கு. பார்ப்போம், குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கூலிங்கோட தான் வாங்கியிருக்கேன். பட் பார்ப்போம். ஸோ தோலா தோழி நம்மளுக்கு வந்து 3வது ரைடு வந்துருச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. சரி வாங்க நம்ம 3வது ரைடை போய் பிக்கப் பண்ண போகலாம். ஸோ தேர்ட் ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணி ட்ராப்க்கு வந்தாச்சு. அமௌண்ட் வந்து கேஷாக தான் கொடுத்தாங்க. கேஷாக எவ்வளோ கொடுத்தாங்க நீங்களே பாருங்கள். தோலா தோழி நம்மளுக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு கேஷ் வந்திருக்கு. 120 ரூபா ஃபஸ்ட்டு கேஷ். எல்லாமே ஜிபே தான் பண்ணாங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு கேஷ் வந்திருக்கு. 120 ரூபாய் வந்திருக்கு. இப்போ நம்ம 4th ஆர்டரை பிக்கப் பண்ண போகிறோம். 91 உட்காந்துருக்கோம்.
இப்போ நம்ம ட்ராப் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஆர்டருக்கான ட்ராப் அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? 60 rupees. ஸோ தோழி நம்மளுக்கு வந்து இப்போ 5th ஆர்டர் வந்துருச்சு. 5th ஆர்டரை பிக்கப் பண்ண தான் போயிட்டுருக்கோம். சரி வாங்க 5th ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு என்னென்னு போய் பார்க்கலாம். 5th ஆர்டர் ட்ராப் வந்தாச்சு. 5th ஆர்டர் ட்ராப்போட அமௌண்ட் எவ்வளோனா 100 rupees. நம்மளுக்கு இப்போ காந்திபுரத்தில் ஆர்டர் ட்ராப் பண்ண உடனே இப்போ ஒரு 6th ஆர்டர் வந்துருச்சு. இப்போ 6th ஆர்டர் தான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம். இந்த பிக்கப் ஆர்டர் 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த பிக்கப் ட்ராப்போம். சரி வாங்க போய் பிக்கப் பண்ண போகலாம். ஸோ லாஸ்ட் ஆர்டர் வந்து 6th ஆர்டர் வந்து பார்சல் டெலிவரி தான். பார்சல் டெலிவரி பண்ணியாச்சு. அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா பாருங்கள் அதில். சரி நம்ம தோழி நம்மளுக்கு 2வது கேஷ் வந்திருக்கு 100 ரூபா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 1 மணி நேரத்துக்கு ஆர்டரே வரல. ஸோ 9 மணிலேருந்து ஆர்டர் வர ஆரம்பிச்சு. ஸோ டோட்டலாக 3 hours ஓட்டியிருக்கோம். அந்த 3 hours ஓட்டி நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் மட்டும் ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா 410 மட்டும் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு இன்றைக்கி. ஸோ தோழி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி எப்படி இருந்துச்சுன்னு.